டிஜே ஆக்ஷன் 5 ப்ரோ இந்த கேமராவோட ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது இது ஒரு அட்வென்ச்சர் காம்போ. இந்த கேமராக்கு மேல இருக்க கவரை மட்டும் பிரிச்சு தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா இதான் வாரண்டி கார்டாமா. 1 இயர் வாரண்டி கார்டு எங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அட்லீஸ்ட் ஒரு கார்டு மாதிரி பாக்ஸ் கிளாச்சு கொடுத்துருக்கலாம். நானும் இப்படிதான் கவரை பிரிச்சு தூக்கி போட போயிட்டேன். இந்த வாரண்டி கார்டு வந்து ரொம்ப முக்கியம். 1 இயர் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இந்த கவரை. இது வந்து டாப் அண்ட் மாடலு. நம்ம வந்து அட்வென்ச்சர் காம்போ தான் வாங்கியிருக்கோம். அட்வென்ச்சர் காம்போ அப்படின்னா உள்ள வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ராடு, பேட்டரி கேஸ் 3 பேட்டரி வந்துடும். இதுலயே வந்து இந்த டிஜே ஆக்ஸ்மோ 5 ப்ரோன்னு ஒரு கேமரா இருக்கு. அதுல வந்து சிங்கிள் பேட்டரி கேமரா மட்டும் தான் வரும். அட்வென்ச்சர் காம்போ தான் இருக்கிறதுலே டாப் அண்டு. கிட்டத்தட்ட இது வந்து 45,000 வந்துச்சு. நம்ம 5 ப்ரோ மட்டும் வாங்கினோம் அப்படின்னா 35 சம்திங் தான் வரும். ஒரு 10,000 கம்மியா வரும். இந்த அட்வென்ச்சர் காம்போல ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா இது கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, எக்ஸ்டென்ஷன் ராடு, பேட்டரி 3 வந்துடும், பேட்டரி கேஸ் 3 வந்துடும். இது இல்லாம பின்னாடி வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கேமராக்கு மேல வர ஃப்ரேமு, அந்த அடிசிவ் பேஸு, ஸ்க்ரூவு, மவுண்ட்டு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து அட்வென்ச்சர் காம்போக்கும் வெறும் கேமரா 5 ப்ரோக்கும் டிஃப்ரென்ஸு. இருக்கிறதுலே டாப் எண்ட் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ கேமரா பார்க்க வந்து செம்ம துண்டு தான் இருப்பான். ஆனால் இவன் பண்ணுற வேலையெல்லாம் பயங்கரமாக இருக்கும், செம்ம கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கு பாக்ஸ். கேமரா பாக்ஸ். இது வந்து கேமரா பாக்ஸ் இருக்கு ரொம்ப பாக்குறதுக்கு. இன்னொரு பாக்ஸ் வந்து ஆக்சசரிஸ்ன்னு போட்டிருக்கு. இது வந்து எப்படியோ பேட்டரியோட பாக்ஸா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பாக்ஸ் இருக்கு மொத்தம் உள்ளுக்குள்ள. பேட்டரி பாக்ஸ் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து உள்ள ஒரு ராடு இருக்கு. அதாவது எக்ஸ்டென்ஷன் ராடுன்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் நல்லா வச்சிரும். இந்த எக்ஸ்டென்ஷன் ராடு வந்து நமக்கு வந்து விளாகிங் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போறோம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த விளாகிங் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு லென்த்தா இருக்கு பாத்தீங்களா? கிட்டத்தட்ட என்னோட செஸ்ட் ஹைட்டுக்கு இருக்கு இந்த விளாகிங் ஸ்டிக்கு. நல்லா இருக்குல்ல, நல்லா ப்ரீமியமா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த விளாகிங் ஸ்டிக் எக்ஸ்டென்ஷன் ராடு இப்படி வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் விளாகிங் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். இந்த பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்மோ ஆக்ஷன் 5 ப்ரோ கேமரா பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். பாக்ஸ்குள்ள வந்து கேமரா இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள வந்து 2 இது இருக்கு. ஸோ குட்டியா 2 இது இருக்கு. இதுல வந்து இதுதான் கேமரா. இது அந்த கேமராக்கு மேல போற ஃப்ரேம்னு நினைக்கிறேன். பாக்ஸ் ஓரமா வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வந்து கேமரா ஓபன் பண்ணிடுவோம். இது கேமரா, இது மேல அந்த கேமராக்கு மேல போற ஃப்ரேமு. கேமரா பார்க்க நல்லா ப்ரீமியமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் தரோம் கேமரா. எவ்வளவு குட்டியா இருக்கு பாத்தீங்களா? டிஜே ஆக்ஷன் 5 ப்ரோ கேமரா இதுதான். அதுலயே வந்து ஆக்ஷன் 5 ப்ரோ நடுவுல வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க. நடுவுல வந்து சென்சாரு. நம்ம இந்த டிஜே ஆக்ஷன் 5 கேமராவோட மெகா பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா 40 மெகா பிக்சர் வரும். பயங்கர கிளாரிட்டியா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்களா லென்ஸ், இந்த லென்ஸ் உடஞ்சு போனாலோ இல்ல ஸ்கிராச் ஆனாலோ புதுசா வாங்கி மாட்டிக்கலாம் இந்த டிஜே ஆக்ஷன் 5 ப்ரோல. அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் டிஸ்பிளே, பேக்லயும் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்ம கேமரா எடுக்கும்போது இப்படி வச்சுதான் எடுப்போம். ஸோ அப்போ 2 சைடுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி எடுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி வச்சு காட்டுறோம் அப்படின்னாலும் இங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி இதோட 40 மெகா பிக்சர் வந்து செம்ம கிளாரிட்டியா இருக்கும், சூப்பரா இருக்கும். பார்க்க குட்டியா தான் இருக்கும், ஆனால் வேலை பயங்கரமா இருக்கும். டிஜே ஆக்ஷன் 5 கேமராவோட இந்த செட்டிங்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது எல்லாமே வந்து நான் ஃபுல் வீடியோ பார்ட் 2ல போடுறேன். இப்போதைக்கு இந்த அட்வென்ச்சர் காம்போ பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு, அது என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். பார்ட் 2 வீடியோல ஃபுல்லா வந்து என்ன யூஸ் பண்றது, எப்படி யூஸ் ஆகுது, செட்டிங்ஸ் எல்லாமே ஃபுல் வீடியோவா போட்டுறேன். இப்போ அந்த கேமராக்கு மேல போற ஃப்ரேம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து கீழே விழுந்துச்சுன்னா எதுவும் ஆகாம அது மேல வந்து கேமரா ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அதுக்குள்ள வந்து 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அந்த பின்னாடி பாக்ஸுக்கு பின்னாடி கொடுத்துருந்தாங்களா அந்த ஸ்க்ரூ. இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றத நான் நெக்ஸ்ட் பின்னாடி வந்து ஃபுல் வீடியோவா சொல்றேன். இதான் அந்த லாக்கிங் ஸ்க்ரூ. இது இல்லாம வந்து அடிசிவ் பேஸ் இந்த ஹெல்மெட்ல ஃபிக்ஸ் பண்றதுன்னு நினைக்கிறேன். அடிசிவ் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் சைடு டேப் போட்டு ஆஸ்மோன்னு சொல்லி பிரிண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க ஹெல்மெட்ல ஃபிக்ஸ் பண்றது. அப்புறம் மேக்னெட்டிக்கோட அந்த ஃபிக்ஸிங், நம்ம கேமரா கீழே அந்த மேக்னெட் மேல வச்சுட்டோம் அப்படின்னா ஃபுல் நல்லா டைட்டா பிடிச்சிக்கும். இதுதான் அந்த ஹெல்மெட்ல மோட்டோ விளாக் பண்றதுக்கு, அப்புறம் வந்து விளாகிங் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்சசரிஸ் பாக்ஸ், இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துருவோம். பார்க்க குட்டியா இருக்கு இதுவும். பேட்டரி கேஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம உள்ள வந்து அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி அந்த மெனு புக் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம கியூஆர் கோடு, டிஜே ஆக்ஷன் கேமராவோட
அந்த ஆப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆப்போட கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோனுக்கு வந்து ஆப் மாதிரி வந்துரும். அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எடுக்கிற வீடியோஸ் வந்து அந்த ஆப் மூலியமாவே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான இது இல்லாம டிஜேயோட ஸ்டிக்கர் பைக்ல எங்கேயாச்சும் ஒட்டிக்கலாம். யூஸ் ஆகும். டிஜேயோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பேட்டரி கேஸ் வந்து என்னென்னு சொல்லிடுறேன். பேட்டரி கேஸ் பாத்தீங்களா, பவர் பேங்க் மாதிரி இருக்கு. கையில பிடிக்க நல்லா சூப்பரா இருக்கு. இதுக்குள்ள 3 பேட்டரி வந்துரும். 3 பேட்டரி வந்துரும். அதே மாதிரி சார்ஜ் போடுறதுக்கு வந்து இங்க கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜர் தான் வந்துரும். 3 பேட்டரி போட்டோம் அப்படின்னா ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா சார்ஜ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னா சார்ஜ் ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம். இதை பத்தி ஃபுல்லா வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லா சொல்றேன். உள்ளுக்குள்ள 3 பேட்டரி வந்துரும். ஒரு பேட்டரியோட எம்ஏஹெச் பாத்தீங்கன்னா 1950 வரும். 1950னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 hours சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 4, 3 கம்மியா தான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. இதோட ஃபுல் வீடியோவும் நான் நெக்ஸ்ட் 2ல சொல்றேன் உங்களுக்கு. இந்த பேட்டரி கேஸ் வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா ரெட் கலர்ல காட்டுறீங்களா, வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனா ரெட் கலர்ல இருக்கு. என்னன்னா சார்ஜ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ சார்ஜ் போட்டோம் அப்படின்னா இது 3மே வந்து கிரீன் கலர்ல மாறிடும். ஏன்னா நமக்கு வரும்போது 50% இப்படிதான் சார்ஜ் இருக்கும். ஸோ அந்த சார்ஜருக்கான இது வந்து சி டைப் கேபிள் வந்து அது பாக்ஸோட சேர்ந்து வந்துடும். ஸோ நீங்க வந்து சார்ஜ் போட்டு விட்டுருங்க. இந்த ரெட்டா இருக்கு கிரீன் ஆனதுக்கு அப்புறம் பேட்டரி எடுத்து கேமராக்குள்ள இன்செர்ட் பண்ணி பாருங்க. கேமரால ஓரமா வந்து பேட்டரியில எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு காட்டும். இதுல வந்து எந்த டிஸ்பிளேவும் கொடுக்கல பேட்டரியில எவ்வளவு சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு. இதோட இந்த ஓபன் பாக்சிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கேமரா பத்தி செட்டிங்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோ நான் பார்ட் 2ல போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க டிஜே கேமரா வாங்க போறீங்க, ஒரே கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னா நான் போட்டிருக்க இந்த 2 வீடியோ மட்டும் பாருங்க, உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடைச்சிரும்.